அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. மூல பதியடியோ மூவிரண்டு வீடதிலே கோல பதியடியோ புதற்கும் திருநடுவே சால பதிதனிலே தனலாய் வளர்ந்த கம்பம் மேலை பதிதனிலே என் கண்ணம்மா கண்குளிர காண்பேனே. இந்த உடல் இருக்குது, இது மூலப்பதியில் முக்கிய பொருள் இருக்குது. ஆனால் அந்த மூலப்பதிக்கிட்ட மனுஷன் போகிறதில்லை, வயிற்றோடவும் மூக்கோடவும் வச்சுக்கிறான். அந்த மூலப்பதியில் போனால் அந்த மூலப்பதி உன்னை மேலே எடுத்துன்னு போகும். மேலே எடுத்துன்னு போச்சுன்னா நீ கடவுளை காணலாம். அது எப்படி போகணுன்னா 6 ஆதார வழியாக கடக்கணும். கடந்தீங்கன்னா தான் அதை அடைய முடியும். இவனுக்கு கொஞ்சோண்டு அப்படி இடுப்பில் அது நெண்டுச்சுன்னாக்க என்னங்க பயமாக இருக்குதுங்க, இடுப்பில் ஏதோ நொண்டுதுங்கன்றான். நான் ஓப்பனாக சொல்லி என் பயமாக அந்த விட்டுடுறாப்பா நீ செய்வான். நான் ஏன்னா இவன் சும்மா ஏதோ இவங்க போனாங்க அவங்க போனாங்க அங்கே என்ன இருக்குது பார்க்கலான்னு வருவேன், ஞானத்தை அடையணும்னு வர்றதில்லை. அப்போ இவனுக்கு மாற்றங்கள் வரும்போது இவனுக்கு தன்னறியாமே ஒரு பயம் வந்துடும். அந்த பயம் இருக்கிறவன் ஞானத்தை அடையவே முடியாது. செத்துட்டாலும் பரவாயில்ல, கடவுளை தேடும்போது சாவரன் நான் சாவணும், எப்போ வரப்போ சாவு கடவுளை தேடும்போது வரட்டுமே என்ற தைரியங்கிறவனுக்கு மட்டும்தான் ஞானம் கை கொடுக்கும், மற்றவனும் கை கொடுக்காது. சுவாமி சொல்கிறாரு, கடவுளை எப்படிதான் பார்க்கணும், கும்பலாக கூடி கும்பிட்டோம்னா கடவுளை கும்பலாம் ஒருபோதும் கும்பிட முடியாதுன்றார், தனித்து கும்பிடணுன்றார். அதனால் சொல்கிறார், முத்து முகமடியோ முற்றந்தி வீதியிலே 10ஆம் இதழ்பரப்பி பஞ்சனையின் மேல் நிறுத்தி அத்தை அடக்க நிலை யாருமில்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாருங்க. கடவுளை வழிபடும் போது யாரும் இல்லாத இடத்துல வழி, அந்த நேரம் எப்படின்னா உன் மூச்சு உனக்குள்ள அடங்கி போயிடும். அதை எங்கே பார்க்கணுன்னா பொருவ மையத்தில் பாடுற அம்பாள் நடனத்தை அப்படின்றது. இது எத்தனை பேரால் முடியும்? அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க ஈஸியாக. இந்த மனுஷனால் முடியலையே, ஆசையை விட்டு வெளியே வர முடியலையே. அதனால் அவங்க சொல்லிட்டாங்க நான் அதெல்லாம் செய்யணும்னா செய்ய முடியாது. பதப்படணும் முதல்ல. அந்த பதப்படுறதுக்கு தான் இந்த உபதேசங்களை கொடுத்துங்கிறோம். இதை செய்து அவன் சீர்பட்டான்னா அடுத்த பிறவியில் அவன் சிவ வழியிலேயே பிறப்பான். அப்போ தான் அதை அடைய முடியும். இது ஒரு பிறப்பில் அந்த குருக்கிட்ட போய் உபதேசம் ஆகணும், நான் பெரிய ஞானியாகிறேன் மேலே சுற்றுதுங்க அப்படின்னா புழுவினுக்கிறான் ஊரெல்லாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எதுவும் சுத்தாது, ஏன்னா அது உன்னை சுத்த வச்சுட்டு போயிடும். அப்படி இருக்குது சாமி. இந்த கலையை உடலை மறந்து அவன் உயிரை பிடிச்சிக்கினாலும் 10 வாட்டி செத்தானாலும் 10 வாட்டி பிறக்கும்போது அவன் சிவயோகியாவை பிறப்பான். ஆனால் இந்த உயிரை பிடிக்காத உடலை பிடிச்சிக்கின்னு தெரிகிறவனுக்கு 10 வாட்டி பிறந்தாலும் 10 வாட்டி அஞ்ஞானியாக தான் பிறப்பான். அதை தான் போகர் சொல்கிறார். நீ எத்தனை கர்ப்பத்தில் பிறந்தீனாலும் நீ சிவயோகியாக தான் பிறப்ப. ஆனால் அந்த உயிரை பிடிக்காம நீ நான் சாமி கும்பிட்றேன் அதை கும்பிட்றேன் இதை கும்பிட்றேன்னு போனீங்கன்னா 100 வாட்டி போனாலும் அஞ்ஞானியாக தான் போகிறப்ப, இந்த மண்ணில் தான் மடிவேணி அப்படின்னு சொல்லி. சிவன் எங்கே இருக்கிறார்? நீ சிவனடியார் ஆகிறதுக்கு கோயிலில் லிங்கம் இருந்ததுன்னா சிவனடியார். நீ அதை போய் சுத்தம் பண்ணினா கொளுத்துக்காரனை விட்டா சுத்தம் பண்ணிட்டு போகிறான் சிவனடியார். அவர் ஜீவனுக்கு நீ அடிமையாக இருக்கணும். உன் உடலுக்குள்ள இருக்கிற ஜீவனு அதுக்கு நீ அடிமையாக இருக்கணும். அது உனக்கு அடிமைப்பட்டு வைக்கக்கூடாது. அதுக்கு நீ அடிமையா இருந்து அந்த ஜீவனுக்கு சேவை செய்தீன்னா சிவன் அடியார். சிவலிங்கத்துக்கு சேவை செய்தோ கோயிலுக்கு போய் சேவை செய்தோ சுண்ணாம்பு அடிக்கிறதாலேயோ கழுவத்தாலேயோ சிவனடியார் ஆகிட முடியாது. சொல்லிக்கினே போக வேண்டியதான் ரோடு. சொல்லு, அது திருப்திக்காக சொல்லிக்கிறது. மன நிறைவு ஓணுமேப்பா. ஏதோ ஒன்று பண்ணாக்கா அவனுக்கு ஒரு மன நிறைவு ஓணும். நீ உன்னை தேடி 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 நீ புன மாதிரி படுத்து உன்னுடைய ஆன்மா வெளியே போய் அதை அர்ச்சனை பண்ணணும். கோயிலெல்லாம் போய் அர்ச்சனை பண்ணினா கல்லுக்கு தான் அர்ச்சனை பண்ணுவேன், உயிருக்கு அர்ச்சனை பண்ணுவேன். ஒரு மலையோடு இருக்கும்போது கல்லுக்கு வளர்ச்சி உண்டு. மலையிலேருந்து அதை ஒற்றை ஏற்றிட்டேன்னா கல்லுக்கு வளர்ச்சி. அப்புறம் அதனால தான் சிவவாய்க்கு ரொம்ப கப்பார். அப்பா 2 கல் எடுத்துன்னு வந்துட்டேன், ஒரு கல்லை ஒற்றி வாசுபடி போட்டுட்டேன், ஒரு கல்லை சிலை செய்துக்கினேன், இதில் எந்த கல்லுப்பா நல்ல கல் அப்படின்ட்டு
இது பக்திக்கு ஒரு பாதையை வகுத்துக்குன்னு அவங்களே ஒரு பயணம் பண்ணிருக்கிறாங்க. அது சரியா தப்பான்னு அவங்க சிந்திக்கிறதே கிடையாது. அப்போ இதுக்கு மேலே ஏதோ ஒரு வழி இருக்குன்னா அது எந்த வழி நம்ம தேடணும்னு அவங்க தேடுறது இல்லை. அப்படியே இருக்கிற இடத்துலையே உலாவிக்கிட்டு எங்கேயோ போகிற அன்றைக்கி ஒரு 50 பேருக்கு சாப்பாடு செய்து அங்கே போடுறாங்க. சாப்பிட்டுட்டு காலத்தை தள்ளின்னு போடுறாங்க. சொல்கிறான், வாழை பழம் தின்றால் வாய் நோகும் என்று சொல்லி தாழை பழம் தின்று சாவு எனக்கு வந்தது. வாழைப்பழம் சாப்பிட்டா வாய் நோவு தான். வாழைப்பழம் சாப்பிட்டா வாய் நோவுமா? ஆனால் வாய் நோவு தான். வாய் நோவுதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா வாழைப்பழத்தை விட்டுட்டு தாழைப்பழம் சாப்பிட்டான். தாழைப்பழம் சாப்பிட்டா சாவு வந்துச்சான். அதனால் சொல்கிறான், தாழை பழத்தை விட்டு சாகாமற் சாக வல்லோ வாழை பழம் தின்றால் என் கண்ணம்மா வாழ்வு எனக்கு வாராதோ. வாய் நோவத்தை விட பரவாயில்ல, ஆனால் நான் தாழைப்பழத்தை விட்டுறேன், நான் சாகக்கூடாது. வாய் நோவத்தாலும் பரவாயில்ல, வாழைப்பழத்தை தொண்டு நான் வாழ்ந்துன்னு இருக்கிறேன். தாழைப்பழம்ன்றது பக்தி, வாழைப்பழம்ன்றது யோகம். கஷ்டமாகுதுங்க, ஒண்டியாக உட்காந்துக்கிறேங்க. நான் கும்பலாக கூடி கும்மி அடிச்சோங்க, நாங்கள் சாமி கும்பிட்டோம். இப்போ ஒண்டியாக உட்காந்துன்னா எனக்கு வெறுப்பாக இருக்குது. ஏதோ எண்ணங்கள் வருது. கொஞ்சம் நெஞ்சமாக செய்துக்கிறேன், வராது பின்ன. அப்படி இருக்குது சாமி. சாமி, அடுத்த கேள்வி, இந்த பாடம் பண்ணும்போது கண்ணில் நிறைய நீர் வருது. சில நேரத்தில் தூக்கம் வந்து தூங்கிடுறோம். அது ஏன் அந்த மாதிரி ஆகுதுன்னு? தண்ணி வர்றது நல்லதா கண்ணில்? நோய் இல்லாமல் கண்ணில் தண்ணி வந்ததுன்னா நல்ல விஷயம்தான் சாமி. ஒரு அழுக்கு உடலில் அழுக்கு இருக்குது, நம்ம தண்ணியை ஊற்றி கழுவி மொழிவி சோப்பு போட்டு ஷாம்பு போட்டு குளிப்பாட்டி சுத்தம் பண்ணுறோம். மனசில் இருக்கிற அழுக்கை எப்படி தான் சுத்தம் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், மனம் என்ற உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு கருவி எதுன்னு சொன்னால் நாம் சிந்தக்கூடிய அந்த கண்ணீர் மட்டும்தான் சாமி. அந்த கண்ணீர் சும்மா வந்துடுமா அப்படின்னா, நம்ம புள்ள அடிபட்டு கிடக்கிறான், அந்த கண்ணீரால் என் மனசு அழுக்க போகுமானா அந்த மாதிரிலாம் போகாது. ஆனால் ஆண்டவன்கிட்ட உட்காரும்போது நம்ம மனசு உருகி என் கண்ணில் கண்ணீர் வந்தால் அந்த கண்ணீருக்கு நாம் செஞ்சிருந்த பாவத்தை எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு சாமி. அப்போ இறைவனுக்கு முன்னாடி நான் உட்காடுறேன், பாடம் பண்ணும் போது என்னை அறியாமலே கண் கலந்து என் மனம் கல் மாதிரி இருந்த என் மனம் உருகி இப்போ ஓடுறது எப்படி சாமி தெரியும்னா இந்த கண்ணில் வடியக்கூடிய நீர் தான் அதுக்கு சாட்சி. எதை கண்டும் கலங்காத என் மனம் அங்கே போய் கற்பூரம் கரைகிற மாதிரி கரைஞ்சிதுன்னு சொன்னால் அதுக்கு சாட்சியாக இருக்கிற ஒன்று எதுன்னு சொன்னால் என் கண்ணிலேருந்து வரக்கூடிய அந்த கண்ணீர் தான் சாமி. அந்த மாதிரி கண்ணீர் வந்தால் அது இறைவன் கொடுத்த ஒரு கிஃப்டாக நம்ம எடுத்துக்கணும். அப்போ நம்ம மனசு பக்குவப்படுதுன்னு எடுத்துக்கணும். ஏன்னா அருணகிரிநாதர் சொல்லாரு, இந்த மனசை எப்படி இருந்த மனசு தெரியுமாப்பா? நெஞ்ச கணக்கல்லு நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல்சேர் செஞ்சொல் புனை மாலை அணி சிறந்திடவே பஞ்சக்கரவானை பாதம் பணிவோம். என் மனம் இந்த கல்லு உருகுமா சாமி? உருகுவதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் உருகுன்றாரு. எப்போ உருகும்? உனக்குள்ள தனக்குள்ள இருக்கிற ஒரே பொருள் தான் இந்த உலகத்துல எல்லாத்துலையும் இருக்குதுன்னு எப்போ உனக்கு நினைக்குதோ, எப்போ உன் மனம் பக்குவப்படுதோ, இறைவன் முன்னாடி போய் எப்போ உன் கண்ணில் கண்ணீர் வருதோ அப்போவே நம்மளை எடை போட்டிருக்கலாம், நம்ம கல் மனசும் கரைய ஆரம்பிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். வேற ஒருத்தர் சாட்சியே கிடையாது, நாம் சிந்தக்கூடிய கண்ணீர் மட்டும்தான் அதுக்கு சாட்சி. அப்போ உங்களுக்கும் அப்படி நினைவு வருது, அப்படி ஒரு நிலை வருதுன்னா உங்கள் பாழா போன அந்த மனம் இப்போ கனிஞ்சு கனியாக தூங்குது. சரிங்களா? அதுக்கு சாட்சி தான் அந்த நடவடிக்கை தான் அதுக்கு சாட்சி. சரி சாமி, இந்த உலகம் இருக்கிற வரலும் இந்த ஆசிரமம் இருக்கணும். இந்த உலகம் இருக்கிற வரலும் இந்த ஆசிரமம் இருக்கணும். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு அடுத்தது யாரையாவது உருவாக்குறீங்களா? இப்போ எனக்கு அடுத்துன்றது நான் பெரிய ஆளா? எப்பவுமே ஒருத்தர் இருக்க போறாரு. நான் அப்போ ஏற்கனவே பல தடவை சொன்னேன், இங்கே 1000 வாகனங்கள் இருக்கு. இன்னைக்கு தியாகுன்ற ஒரு வாகனம் தேவைப்படுதுன்னா அதில் பயணம் பண்றாரு. நாளைக்கு இன்னொரு வாகனம் தேவைப்படுதுன்னா தியாகுன்ற வாகனத்தை ஓரம் போட்டுட்டு அந்த வாகனத்தில் அவர் பயணம். ஆனால் வாகனன்றது நான் முடிவு பண்ணுறது இல்லை. குருநாதர்ன்ற தெய்வம்
எந்த காலத்தில் எந்த வாகனம் வேணுன்றதை அவர் முடிவு பண்ணுவார். இதை நான் எனக்கு அப்புறம் அவருக்கு அப்புறம் அவருன்னு நாம் முடிவு பண்ணுறது இல்லை, எல்லாம் அவர் முடிவு பண்ணுறது தான். நீங்கள் நினச்சிருக்கீங்களா ஐயா பேசின்னு இருக்கும்போது ஐயா சமாதிக்கு முன்னாடி தியாகன்ற ஒருத்தன் வருவான் இப்படி பேசுவான்னு நீங்கள் யாராவது நினச்சிருமா? நீங்கள் நினச்சிருக்கீங்களா? நானே நினச்சிருக்க மாட்டேன். புரியுதுங்களா? ஏன்னா இன்னைக்கு இங்கே பேசுகிற மாதிரி வெளியே போயிட்டு நான் பேசுவேனான்னு எனக்கே தெரியாது. அப்போ இங்கே நான் பேசுறதுக்கு காரணம் என்னன்னு எனக்கும் தெரியாது. பேச சொல்றதுக்குரிய சக்தி அவர் கொடுக்குறாரு. ஏன்னா போய் அங்கே போய் வரப்பா பேச போகிறேன், என்ன பேசணும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம ஒன்றும் படித்தவங்களாம் கிடையாது, திருவாசகம் திருமந்திரம்லாம் படித்தவங்களாம் கிடையாது. நாமளும் ஐயா மாதிரி ஒரு கை நாட்டு தான். அங்கே போய் காலில் இந்த பிச்சை பாத்திரத்தை எடுத்து போய் ஏந்தி நிற்கிறேன், கையேந்தி நிற்கிறேன் கருணை தாருங்கள்னு. அந்த கருணையோட அம்சம்தான் இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி பேசின்னு இருக்கிறேன். தவிர இது நம்ம சாமர்த்தியம் ஒன்றும் இல்லை சாமி. அதனால் நம்மளால் இங்கே ஒன்றும் நடக்க போகிறதே கிடையாது. எல்லாம் இறைவனோட ஆணை, இறை குருநாதரோட ஆணை. எப்போவுமே இங்கே என்ன நடக்கணும்னு அவர் முடிவு பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி எப்போவுமே நடந்துக்கிட்டே இருக்கும். நாம் அதில் சஞ்சலமோ சலனமோ பட வேண்டியதே இல்லை சார். சரி சார். சரிங்களா? நல்லது சாமி, சொல்லுங்கள். நன்றி சாமி. என்னால் அடுத்த முறை வர முடியுமோ முடியாது எனக்கு தெரியாது. வருவீங்க சாமி, கவலைப்படாதீங்க. இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்குது. இல்லை, 77 வயசு ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் எனக்கு வண்டி ஓட்டின்னு தான் வரேன். நான் எந்த பஸ்லையும் வர்றது கிடையாது. அடுத்த முறை என்னால் வர முடியுமா தெரியல. எனக்கு கண்ணம் கொஞ்சம் மங்களாகிட்டே தான் போகுது. நன்றி சாமி, இதுவரை நீங்கள் விளக்கம் கொடுத்தது. நல்லது நல்லது சாமி. மனதளவில் நாம் எப்போவுமே இளைஞனாக தான் இருக்கணும். இளைஞனாக இருக்கிறதுனால்தான் அவர் இந்த முடியாத வயசுலையும் இந்த 77 வயசுலையும் அவர் ஐயாவோட ஆசிரமத்தையே தேடி வராரு. அப்போது உடல் சோர்ந்து போகலாம், எந்த வருத்தமும் தேவையில்லை. உடல் எப்பவுமே சோர்ந்து தான் போகும். அது பிறந்தது மாதிரியே போகவும் முடியாது. அதுக்கு வளர்பிற தேய்பிறன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்குது. அப்பருக்கு முடியாத ஒரு நிலை, முட்டி போட்டு போகக்கூடிய நிலை வந்தால் இறைவனானவன் எப்பா என்னை வந்து பார்க்கணும், நீ இவ்வளோ கஷ்டப்படுறியேன்னு அவனும் இறங்கி வருவான். அதனால் எந்த வருத்தமும் வேணாம் சாமி, தைரியமாக இருங்க. செய்யக்கூடிய பாடங்களை, செய்யக்கூடிய முயற்சிகளை தொடர்ந்து செய்யுங்க. இறைவன் அதுக்கான கூலியை கொடுப்பான். திருவள்ளூரின் பக்கத்திலே